ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபார் யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கில் இருக்க ஸ்ட்ரக்சரல் ஓரல் சிச்சுவேஷனல் அப்ரோச்சோட மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெத்தட்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்க்கு இந்த புக்கை தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். கீதா நாகராஜ் மேம் எழுதியிருப்பாங்க அண்ட் ஓரியன் பிளாக்ஸ்வேன் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் அப்ரோச்சஸ் மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் இந்த புக் தான். இந்த புக் உங்ககிட்ட இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. ஒரு நோட் இல்லைனா ஒரு பேப்பர் ஆர் பென் இதை எடுத்துட்டு நீங்கள் இந்த வீடியோ கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இந்த SOS அப்ரோச் வீடியோ போட சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம த ஸ்ட்ரக்சரல் ஓரல் சிச்சுவேஷனல் அப்ரோச் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஷார்ட்டாக SOS அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை பற்றின இன்ட்ரொடக்ஷனை பார்த்துடலாம். த ஸ்ட்ரக்சரல் ஓரல் சிச்சுவேஷனல் அப்ரோச் இதை நம்ம பாப்புலராக எப்படி சொல்கிறோன்னா SOS அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்காக வந்துச்சு அப்படின்னா டைரக்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் மூலிமா இங்கிலீஷை செகண்ட் லாங்குவேஜாக டீச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மெத்தடுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த SOS அப்ரோச் மெத்தடை கொண்டு வந்தாங்க. இது எதோட அவுட்கமாக வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா World War II நடக்கும்போது கேம்ப்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ இந்த டீச்சிங் இன் ஆர்மி அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. ஆர்மியில் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. அதோட அவுட்கமாக தான் இந்த ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்சை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வாரில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உள்ளே வரும்போது ஒரு சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் லாங்குவேஜ் டீச்சிங்கில் அமெரிக்காவில் ஏற்பட்டுச்சு. அப்போது அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பர்சனல் தேவைப்பட்டாங்க. அதாவது அவங்க எப்படி இருக்கணும்னா ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், இட்டாலியன், சைனீஸ், ஜாப்பனீஸ் அண்ட் அதர் லாங்குவேஜஸ் இது எல்லாத்துலேயுமே ஃப்ளூயண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பர்சனல் தேவைப்பட்டாங்க. அவங்கள இன்டர்பிரிட்டர்ஸ் ஆகவும் கோட் ரூம் அசிஸ்டன்ஸ் ஆகவும் டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஆகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி அது தேவைப்பட்டுச்சு. அதோட அவுட்கமாக தான் இந்த மாதிரி ஆர்மி கேம்பில் ஸ்பெஷல் லாங்குவேஜ் ட்ரைனிங் ப்ரோக்ராமை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸை என்ன கேட்டாங்க அப்படின்னா ஃபாரின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம்லாம் மிலிட்ரி பர்சனலுக்கு தேவை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ASTP அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதாவது ஆர்மி ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதாவது அது எப்போ வந்துச்சு அப்படின்னா 1942 கொண்டு வந்தாங்க. இந்த ASTP ரொம்ப நாளாக இல்லை, 2 years தான் இருந்துச்சு. ஆனால் அதோட இம்பேக்ட் பயங்கரமாக இருந்துச்சு. எப்படி அப்படின்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து படிக்க வராங்க, அமெரிக்காவுக்கு படிக்க வராங்க. அப்போ படிக்க வரும்போது கண்டிப்பாக இங்கிலீஷில் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் அவங்க ஸ்டடீஸ்குள்ளே போகிறாங்க. அந்த மாதிரியான இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு இந்த ASTP அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி mid-50s தான் இந்த SOS அப்ரோச்சுங்கிறது பாப்புலராக எல்லாராலையும் அறியப்பட்டுச்சு. இப்போது இந்த SOS அப்ரோச் இந்தியாவில் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். 1952 தான் SOS அப்ரோச் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டுச்சு. எப்படி அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா மெட்ராஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் மெட்ராஸ் தான் இந்த SOS அப்ரோச்சை நாங்கள் ஏற்றுக்கிறோம், செகண்ட் லாங்குவேஜை டீச் பண்ணுறதுக்கு ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மெட்ராஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் MELT அப்படிங்கிற கேம்பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. எதுக்கு அப்படின்னா எல்லா டீச்சர்ஸ்க்கும் இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷை நாங்கள் நியூ அப்ரோச்சில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த MELT கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்போ தான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, கொண்டு வந்து அது பாப்புலராக மெட்ராஸில் எல்லாரும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கிலீஷை கற்றுக் கொடுக்கறதுக்கு. உடனே என்னாச்சு, இந்த SOS அப்ரோச் ரொம்ப எஃபெக்டிவ் ஆகி அதர் சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்க மற்ற சவுத் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாமும் இது எங்கள் ஸ்டேட்ஸ்க்கும் வேணும், இந்த SOS அப்ரோச் நாங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அண்ட் ஆல்சோ இதெல்லாமே எது டெவலப் ஆக வச்சுது அப்படின்னா 1963 எது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இங்கிலீஷ் அப்படிங்கிற இங்கிலீஷ்க்கு ரீஜனல் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒன்று பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க 1963. சரி, இவ்வளோ சொல்கிறாங்களே, இந்த ஸ்ட்ரக்சரல் ஓரல் சிச்சுவேஷனல் அப்ரோச் அதாவது SOS அப்ரோச்னா என்ன அப்படின்னா இது எப்படின்னா நம்ம கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் இங்கிலீஷை ரொம்ப எஃபெக்டிவாக மீனிங்ஃபுல்லாக கற்றுக்கிறது தான். நம்ம இங்கிலீஷை கிராமர் அது இது நிறைய படிப்போம்ல, அதெல்லாம் சும்மா பிளைண்டாக படிக்காமல் சிச்சுவேஷன்ஸ் மீனிங்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படிக்கிறது. இப்போ நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு ஒரு சிச்சுவேஷனை வச்சு சொல்லித்தரும் போது தான் நமக்கு ஒரு விஷயம் புரியும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை வச்சு சொல்லித்தரது தான் இந்த SOS அப்ரோச். ஃபஸ்ட்டு ஸ்பீச்லேருந்து ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் லெட்டராக ரீடிங்கில் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் ரைட்டிங்க்கு வருவாங்க. அதாவது இந்த LSRW அப்படிங்கிற மெத்தடில் தான் இது வருது. அதாவது லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் இந்த மாதிரி படிப்படியாக தான் வருவாங்க. இப்போ இந்த SOS அப்ரோச்சுக்கு பிரின்சிபல்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன, லாங்குவேஜ் இஸ் ப்ரைமர்லி ஸ்பீச் அப்படிங்கிறது. லாங்குவேஜ் அப்படின்னா பேசுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பேசுறதுக்கு நம்ம வொக்காபுலரி இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஓரலாக ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இதோட மெயின் பிரின்சிபலாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ஆர்டரையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி LSRW அதுலேயே பார்த்தீங்கன்னா லிசன் பண்ணணும். ஃபஸ்ட்டு லிசன் பண்ண மூலிமா நம்ம பேசுவோம். அடுத்து ஸ்பீக்,
ஸ்பீக் பண்ணுறது மூலிமா நம்ம படிப்போம். அடுத்து ரீடிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம எழுதுவோம். இந்த மாதிரி அந்த LSRWவில் ஒவ்வொரு இதுவும் இருக்குது. இப்படி சொல்கிறாங்க. அண்ட் லாங்குவேஜ் இஸ் அ செட் ஆஃப் ஹேபிட்ஸ். நான் சொன்னேன்ல, ரியல் டைம் இன்ஸ்டன்ஸை வந்து சொல்லி கொடுக்கறது தான் நம்ம வந்து இந்த SOS அப்ரோச் அப்படிங்கிறது. அந்த மாதிரி லாங்குவேஜ் அப்படின்னா செட் ஆஃப் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செட் ஆஃப் ஹேபிட்ஸை வச்சு தான் நம்ம வந்து இந்த SOS அப்ரோச்சை நம்ம படிக்க போகிறோம். ஹேபிட் ஃபார்மேஷனை வச்சு தான் நம்ம ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்க போகிறோம். அதை தான் வந்து BF ஸ்கின்னர் வந்து ஒரு தியரி சொல்லியிருக்காரு. ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தியரி அப்படிங்கிற தியரி சொல்லியிருக்காரு. அந்த தியரி என்ன அப்படின்னா, நம்மளை தொட்டால் நமக்கு தெரியும் இல்லையா, நமக்கு வந்து ஒரு சென்ஸ் இருக்குது. நம்ம கை யாரை டச் பண்ணால் நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம தொட்டோன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம்ல, நம்மளை யாரோ தொட்டு பார்த்தாங்கன்னா டக்குன்னு நம்ம திரும்பி பார்த்தோம். அதுதான் வந்து ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தியரி அப்படிங்கிறது. அதாவது இந்த ரியல் டைம் இன்ஸ்டன்ஸை வச்சு சொல்லி தரும்போது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து இங்கிலீஷில் அப்ரோச் பண்ணால் நமக்கு அதுக்கு பதில் கொடுக்க தெரியும் இல்லையா, அந்த மாதிரியான தியரியை இந்த மாதிரி ஸ்கின்னர் வந்து இதில் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த SOS அப்ரோச் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸில் 2 விதமாக இருக்குது. ஒன்று ஸ்ட்ரக்சுரல் சிலபஸ், இன்னொன்று வேர்ட் லிஸ்ட். இந்த ஸ்ட்ரக்சுரல் சிலபஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஒரு இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறோன்னா அந்த சென்டென்ஸில் என்னெல்லாம் ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்போ வந்து சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப்னு ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும். சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த மாதிரியான சென்டென்ஸ் ஃபார்மேஷனை பற்றி இருக்கிறது தான் இந்த ஸ்ட்ரக்சுரல் சிலபஸில் இருக்கும். அண்ட் இந்த வந்துட்டு அக்கார்டிங் டு த ப்ரெசன்டேஷன், அது நம்ம எப்படி வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸை நமக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த சிலபஸ் வந்து ஜென்ரலாக யார் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ், ஒரு டீம் வந்து சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க. அண்ட் மெத்தடாலஜிஸ்ட், இவங்களாம் சேர்ந்து அதை பண்ணியிருக்காங்க. இன் சதர்ன் இந்தியா த சிலபஸ் யூஸ்வலி கன்சிஸ்ட் ஆஃப் 250 ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் லாங்குவேஜ் ஐட்டம்ஸ். இந்த சதர்ன் இந்தியா, அதாவது நம்ம சவுத் இந்தியாவில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படின்னா 250 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் ஆர் லாங்குவேஜ் ஐட்டம்ஸ் இருக்கும். அண்ட் 2500 to 3000 வொக்காபுலரி ஐட்டம்ஸ் இருக்குமாம்மா சவுத் இந்தியாவில் சொல்கிறாங்க. இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஓவர் 7 இயர்ஸ், 7 வருஷமாக இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் 7 வருஷமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அதர் ஸ்டேட்ஸ்லாம் வந்து 5 இயர்ஸாக இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம SOS அப்ரோச்சோட டெக்னிக்ஸை பார்க்க போகிறோம். மொத்தத்தில் 15 டெக்னிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த 15 டெக்னிக்ஸ் தான் இந்த SOS அப்ரோச். இப்படி தான் இதை வந்து பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டெக்னிக் என்ன அப்படின்னா சிச்சுவேஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸை வச்சு தானே சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜை ஒரு மீனிங்ஃபுல் சிச்சுவேஷன்ஸை வச்சு சொல்லி தருவாங்க. அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். அதில் என்னென்னா, ஒரு லாங்குவேஜை ஃபஸ்ட்டு ஒரு சிச்சுவேஷன் வச்சு சொல்லி தரும்போது ஃபஸ்ட்டு ஓரலாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. சொன்னேன்ல LSRW, அந்த மாதிரி ஓரலாக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரீடிங், ரைட்டிங் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இந்த கிளாஸ் ரூம்குள்ளே இருக்க விஷயங்கள். அதாவது கிளாஸ் ரூம்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், ஃபர்னிச்சர் இருக்கும், டேபிள் சேர் இருக்கும், பிளாக் போர்டு இருக்கும், பிக்சர்ஸு, கேலண்டர், விண்டோஸ் அண்ட் டோர்ஸ், இதெல்லாம் வச்சு ஒரு ப்ரெசன்டேஷனோ இல்லை ஒரு நியூ லாங்குவேஜோட ஐட்டம்ஸையோ அதோட வொக்காபுலரியோ சொல்லி கொடுக்குறது தான் இந்த செகண்ட் விஷயத்தில் இருக்குது, செகண்ட் டெக்னிக்கில் இருக்குது. அடுத்து வந்து அவுட் சைட் த கிளாஸ் ரூம். இந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியே பார்த்தா என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது என்ன, வெளியே என்ன இருக்கும், ட்ரீஸ் இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும். இதையெல்லாம் வச்சு ஒரு விஷயத்தை நம்ம டீச் பண்ணுறோம், லாங்குவேஜை டீச் பண்ணுறோம் அப்படின்னா அது தேர்ட் டெக்னிக்கில் வருது, அவுட் சைட் த கிளாஸ் ரூம். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா பிக்சர் கட் அவுட்ஸ், ட்ராயிங்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மாடல்ஸ். அதாவது மாடல் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஒரு விஷயத்தை சொல்லி தரதுக்காக விஷுவல் எய்ட்ஸ், அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய எய்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறது. ஒரு சின்ன சார்ட் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் காமிச்சிட்டு இது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஆர் வந்துட்டு ஒரு சின்ன ஃபிகர்ஸ், அதாவது ஸ்டிக்கிங் ஃபிகர்ஸ்லாம் எடுத்து பிளாக் போர்டில் ஒட்டி அதை வந்து ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸாக காமிச்சு இது என்ன அப்படின்னு சொல்கிறது. சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்கும்ல, இந்த குழந்தைங்களுக்கு வொக்காபுலரி சொல்லி தரக்குலாம் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கிளாஸ் ரூமுக்கு கொண்டு வந்து சொல்கிறது. இந்த மாதிரி திங்ஸை வச்சு யூஸ் பண்ணி சொல்கிறது இந்த ஃபோர்த் டெக்னிக்கில் நடக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வெர்பல் சிச்சுவேஷன்ஸ். வெர்பல் அப்படின்னாவே வொக்காபுலரி, அதாவது வேர்ட்ஸ். இந்த வொக்காபுலரி அது எல்லாமே எந்தெந்த பிளேஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இந்த வேர்டை நம்ம இந்த சிச்சுவேஷனில் தான் யூஸ் பண்ணுவோம், இந்த வேர்டை இந்த சிச்சுவேஷனில் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வொக்காபுலரியை ஒரு சிச்சுவேஷனில் வச்சு சொல்கிறது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஹானஸ்ட் அப்படிங்கிற வேர்டும் ஹானஸ்டி அப்படிங்கிற வேர்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹானஸ்ட் அப்படின்னா என்ன, ஹானஸ்டி அப்படின்னா என்னன்னு டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லி தருவாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம், இதை வந்து ஒரு சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம், ரெண்டும் ஒன்று கிடையாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதோட டிஃப்ரென்ஸை சொல்லி தருவாங்க. ஹானஸ்ட் அண்ட் ஹானஸ்டினா என்ன, ஹானஸ்ட் அப்படின்னா வந்துட்டு ஒரு அட்ஜெக்டிவ், ஹானஸ்டி அப்படிங்கிறது நவுன். அந்த நவுன்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அதை எந்தெந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த வேர்டை பற்றின டீடைல்ஸ் அண்ட் வேர்டை எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபிஃப்த் டெக்னிக்கில் சொல்கிறாங்க. அண்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து ட்ரில்ஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த SOS அப்ரோச்லேயே சென்ட்ரல் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரில்ஸ் வந்து
3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கோரஸ், இன்னொன்று குரூப், அடுத்து இண்டிவிஜுவல். கோரஸ் ட்ரில் அப்படின்னா என்னென்னா, ஹோல் கிளாஸும் ஒரு விஷயத்த சொன்னாங்க, மேம் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. பேட்டர்ன் சொன்னாலும் சரி, ஒரு வேர்டை சொன்னாலும் சரி, கோரஸாக ரிப்பீட் பண்ணுவாங்க. இதுதான் கோரஸ் ட்ரில். குரூப் ட்ரில்லிங் அப்படின்னா கிளாஸை குரூப்பாக பிரிச்சுடுவாங்க. ஒரு 3 குரூப் 4 குரூப் பிரிச்சுட்டு அவங்க சொன்ன பேட்டர்னை குரூப்பாக ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. அடுத்து என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் தனித்தனியாக இந்த பேட்டர்ன் ட்ரில்லை வந்து நீ வந்து பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 7th டெக்னிக் என்னென்னா சப்ஸ்டியூஷன் டேபிள். இந்த சப்ஸ்டியூஷன் டேபிள் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் டீச்சிங் டிவைஸாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இது மூலிமா ஒரு இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கலாம், ஒரு சென்டென்ஸை ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் இன்வென்ட் பண்ணி டெவலப் பண்ணார்னா H.E. பால்மர் அப்படிங்கிறவர் தான் இன்வென்ட் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காரு. இந்த சப்ஸ்டியூஷன் டேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த சப்ஸ்டியூஷன் டேபிள். மொத்தம் 4 காலம்ஸாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள், திஸ் தட்னு கொடுத்துருக்காங்க. இதில் இஸ் நாட், இதில் மை, யுவர், அவர் இந்த மாதிரி. இங்கே வந்து ஹவுஸு, கார்டனு, கோட்டு, கவ் இப்படி கொடுத்துருக்காங்களா. இப்போது இதை வச்சு நம்ம எத்தனை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் நீங்களே பாருங்கள். திஸ் இஸ் மை ஹவுஸ், இல்லைனா திஸ் இஸ் நாட் யுவர் கார்டன், திஸ் இஸ் யுவர் ஹவுஸ், திஸ் இஸ் யுவர் கவ். இந்த மாதிரி திஸ் இஸ் நாட் த டாக்டர்ஸ் ட்ரெயின், என்ன வேணால் சொல்லலாம் இல்லையா. எத்தனை சென்டென்ஸ் இதில் ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த சப்ஸ்டியூஷன் டேபிள் வந்துட்டு நிறைய சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 8th டெக்னிக் கால்வர்ட் டெக்னிக் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, ஒரு பேட்டர்னை ஒரு டீச்சர் வந்துட்டு பிளாக் போர்டில் எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் லேர்னர்ஸை கொஞ்சம் டைம் 2-3 டைம் அதை படிங்கன்னு சொல்லுவாங்க. படித்து பார்க்க சொல்லிவிட்டு நல்லா மைண்டில் அந்த பேட்டர்ன் வந்து அவங்களுக்கு மக்கப் ஆனதுக்கப்புறமா டீச்சர் வந்துட்டு அதில் ஒவ்வொரு வேர்டாக சொல்லுவாங்க. அதை வந்து ரைட் பிளேசஸில் அவங்க வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிளாக் போர்டில் டீச்சர் என்ன எழுதியிருக்காங்கன்னா, த புக் இஸ் ஆன் த டேபிள்னு எழுதியிருக்காங்க. போர்டில் த புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு எழுதிட்டாங்க. இதை வந்து கொஞ்சம் நேரம் படித்து பார்க்க சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் படித்து பார்த்துட்டாங்க. இப்போது டீச்சர் வந்துட்டு ஃப்ளோர் அப்படிங்கிறாங்க. உடனே லேர்னர் என்ன சொல்லுவாங்க, த புக் இஸ் ஆன் த ஃப்ளோர். டீச்சர் வந்து பெஞ்ச் அப்படின்னாங்கன்னா த புக் இஸ் ஆன் த பெஞ்ச். அதாவது டேபிளுக்கு பதிலாக இவங்க சொல்கிற வேர்டை இவங்க சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு பதிலாக அதை போட்டு சொல்லுவாங்க. போர்டில் வந்து த புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு இருக்கு. டீச்சர் டக்குன்னு ஃப்ளோர் அப்படின்னாங்கன்னா த புக் இஸ் ஆன் த ஃப்ளோர். பெஞ்ச், த புக் இஸ் ஆன் த பெஞ்ச். சேர் அப்படின்னாங்கன்னா த புக் இஸ் ஆன் த சேர். இந்த மாதிரி என்ன வேர்டை கால் அவுட் பண்ணுறாங்களோ அந்த வேர்டை இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறது தான் கால்வர்ட் டெக்னிக் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. அடுத்து 9th டெக்னிக் என்னென்னா இன்க்ரிமெண்டல் ட்ரில்ஸ். இன்க்ரிமெண்ட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இன்க்ரீஸ் ஆகிறது. அப்போ என்னென்னா, இந்த சென்டென்ஸில் டீச்சர் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து நிறையா வேர்ட்ஸை ஆட் பண்ணிகிட்டே வர சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு இன்க்ரிமெண்டல் ட்ரில்ஸ். அதோட எக்ஸாம்பிளை பாருங்கள். இங்கே பாருங்கள், டீச்சர் வந்து ஐ சா ஹிம் அப்படிங்கிறாங்க. லேர்னர் வந்து திரும்ப அதையே சொல்லுவாங்க, ஐ சா ஹிம். அடுத்து டீச்சர் எஸ்டர்டே அப்படின்னாங்கன்னா ஐ சா ஹிம் எஸ்டர்டே. ஒரு வேர்டு ஆட் பண்ணிட்டாங்களா ஸ்டூடெண்ட்ஸு. அடுத்து at 10 ஸ்டூடெண்ட்ஸு ஐ சா ஹிம் எஸ்டர்டே at 10 இந்த மார்னிங்னு டீச்சர் சொல்கிறாங்க. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் ஐ சா ஹிம் எஸ்டர்டே at 10 இந்த மார்னிங். ஒவ்வொரு வேர்டு அவங்க சொல்ல அந்த சென்டென்ஸை பின்னாடி ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரில்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து 10th டெக்னிக் என்னென்னா பேக்வர்ட் செயினிங் டெக்னிக். இந்த டெக்னிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப பெரிய சென்டென்ஸ்லாம் சொல்ல முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, பேக்வேர்ட் அப்படின்னா உங்களுக்கே நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. பேக்வேர்டாக ரிவர்ஸில் வந்துட்டு செயின் பண்ணிகிட்டே வருவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், டீச்சர் வந்து இந்த மார்னிங் அப்படின்னாங்கன்னா லேர்னரும் இந்த மார்னிங் பாங்க. டீச்சர் at 10 அப்படின்னாங்கன்னா அதில் என்ன பண்ணோம், இன்க்ரிமெண்ட்டில் இப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணோம், பின்னாடி வந்துட்டு ஆட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ரிவர்ஸில் ஆட் பண்ணுவோம். இந்த மார்னிங் அப்படின்னாங்கன்னா at 10 அப்படின்னாங்கன்னா at 10 இந்த மார்னிங். எஸ்டர்டே அப்படின்னாங்கன்னா எஸ்டர்டே at 10 இந்த மார்னிங். சாஹிம் அப்படின்னாங்கன்னா சாஹிம் எஸ்டர்டே at 10 இந்த மார்னிங். ஐ அப்படின்னாங்கன்னா ஐ சாஹிம் எஸ்டர்டே at 10 இந்த மார்னிங். இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்துட்டு பேக்வேர்டாக செயின் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அதுதான் பேக்வேர்ட் செயினிங் டெக்னிக். இது வந்து ரொம்ப லாங் சென்டென்ஸை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 11th டெக்னிக் என்ன அப்படின்னா கம்ப்ளீஷன். இது வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை, நம்ம வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு போல் அதே தான். ஹி ஒர்க்டு ஸோ ஹார்ட் டேஸ் அப்படிங்கிறது. இஃப் யூ ட்ரைவ் ஃபாஸ்ட் டேஸ் அப்படிங்கிறது. இப்போ என்ன சொல்லுவோம், இஃப் யூ ட்ரைவ் ஃபாஸ்ட் யூ வில் மெட் வித் அன் ஆக்சிடென்ட். இஃப் ஹி ஒர்க்டு ஹார்ட் ஸோ ஹி வான் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லலாம் இல்லையா. இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் ஒரு க்ளூ கொடுத்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம், அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுதான் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது. அடுத்து 12th டெக்னிக் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இது நமக்கே தெரியும், ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது அஃபர்மேட்டிவ்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறது, ஆக்டிவ் சென்டென்ஸை பாசிவ் சென்டென்ஸாக மாற்றுறது, டைரெக்டாக இன்டைரக்டாக மாற்றுறது, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல. அதுதான் இப்போ அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா ஹீ இஸ் அ குட் பாய் அப்படி நெகட்டிவாக எப்படி மாற்றுறது, ஹீ இஸ் நாட் அ குட் பாய்
அப்படி அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். 13th டெக்னிக் என்ன அப்படின்னா கம்பைனிங் சென்டென்ஸ் ஒரு பார்ட் ஆஃப் சென்டென்ஸ். ஒரு 2 சென்டென்ஸை தனித்தனியாக ஃபுல் ஸ்டாப் வச்சு கொடுத்துட்டு அதை கம்பைன் பண்ணுறது. ஒன் மஸ்ட் பி பங்க்சுவல், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கம்பைன் பண்ணுவீங்க? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பி பங்க்சுவல் இப்படி கம்பைன் பண்ணலாமா? தனித்தனியாக அப்படி சொல்கிறதுக்கு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பி பங்க்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கம்பைன் பண்ணி சொல்கிறது தான் இந்த 13th டெக்னிக், கம்பைனிங் சென்டென்ஸ் ஒரு பார்ட் ஆஃப் சென்டென்ஸ். அடுத்து இன்வர்ஷன் டு அவாய்ட் ரிப்பிட்டேஷன். இது வந்து 14th டெக்னிக். இது என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸை 2 தடவை ரிப்பீட் பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி எழுதலாம்? ஹி ஒர்க்ஸ் ஹார்ட், ஐ ஒர்க் ஹார்ட். அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு 2 தடவை அதை சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? ஹி ஒர்க் ஹார்ட் ஸோ ஐ டூ. அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இதை எவ்வளோ சிம்பிளாக்கிட்டாங்க பாருங்கள். ரிப்பீட் பண்ணுறதுக்கு பதிலாக இவ்வளோ சிம்பிளாக மாற்றுறது தான் இன்வர்ஷன் டு அவாய்ட் ரிப்பிட்டேஷன், இந்த மெத்தட் 14th மெத்தட். அடுத்து 15th மெத்தட். இது லாங்குவேஜ் லேப்னு சொல்கிறோம், அதாவது லாங்குவேஜ் லெபார்ட்டரி. இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிவைஸு. பர்டிகுலராக அந்த SOS அப்ரோச்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் கன்ஃபர்மேஷன் தியரி. இவ்வளோ நேரம் இந்த 14 டெக்னிக்ஸை பண்ணாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் நடக்குதான்னு பார்ப்பாங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லை, கையில் தொட்டால் நமக்கு சென்ஸ் தெரியுதா இல்லையா, அந்த மாதிரியான இதுதான் இந்த SOS அப்ரோச். நம்ம வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோமா இல்லையான்னு. இது வந்து நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பண்ணுவோம்ல, நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்னு ப்ராக்டிக்கலாக பார்ப்பாங்களா, அந்த மாதிரியான டெஸ்ட் வந்துட்டு இந்த லாங்குவேஜ் லேபில் நடக்கும். லாங்குவேஜ் லெபார்ட்டரி அப்படிங்கிற இந்த 15th டெக்னிக்கில் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா, கன்ஃபார்மாக இவங்க கற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் கன்ஃபர்மேஷன் தியரி வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. இதுதான் இந்த 15th டெக்னிக். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரக்சுரல் ஓரல் சிச்சுவேஷனல் அப்ரோச், அதாவது SOS அப்ரோச். இதோட குவிக் சம்மப்பை ஒரு பிக்சராக இங்கே போஸ்ட் பண்ணுறேன், வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.